இஸ்லாம் சொல்லும் அல்லவா, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா வபில் வாலிதைனி இஹ்சானா. இந்த திருக்குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், துபாயில இருந்து எங்க அம்மாக்கு கால் வலிக்குதுன்னு ஒரு பெரிய கோடாலி சாப்பை வாங்கி அனுப்பி விடுறல்ல. யாரு வந்தாலும் உலகத்து ஊர்ல என்ன செய்யலாம், கோடாலி சாப்பு வலித்தையெல்லாம் எங்க அம்மாக்கு அக்தாங்கால். குர்ஆன் சொல்லுகிறது, உன் தாய் ஒரு நாள் 11 மணி இரவிலே எழுந்திருத்து அல்லாஹ் எனக்கு கால் வலிக்குதேன்னு சொன்னா, பெத்த மகன் உனது கடமை அந்த தாய்க்கு அருகிலே உட்கார்ந்து அந்த முட்டியை பிடித்து விட வேண்டும். நீ வாங்கி அனுப்புகிற 1000 மருந்துகள் தேவையில்லைங்கிறான். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுகிறது. வபில் வாலிதைனி இஹ்சானா. அதற்கு எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், நேரம் இருக்கணும், உன் தாய் கூப்பிட்ட உன்னை ஆஜராகணும். அதுக்குத்தான் அந்த வபில் வாலிதைனி இஹ்சானா. துபாயில இருந்துகிட்டு நல்லா இருக்கியா, பணம் அனுப்பிட்டேன், காசு வந்துருச்சு, அந்த தாய் எதிர்பார்க்கிற அந்த மனோநிலை கிடைக்காவிட்டால் அவர்களுடைய துவா உனக்கு கிடைக்காது. நீ சம்பாதிக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், நீ கோடீஸ்வரனா இருக்கலாம், கார்கள்ல போகலாம், தாய் தந்தையினுடைய துவா கிடைக்காது, நீ வளமாக இருக்க மாட்டாய். மார்க்கம் சொல்லுகிறது, யார் ஒருவர் தாயையோ தந்தையோ பெற்று கண்ணை தூக்கி பார்க்கிறானோ, அம்மாவிடத்துல ஏதாவது கேக்குது அந்த அம்மா, என்ன சொன்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் சொல்லுகிறான், என் கோப பார்வை அவன் மீது இறங்கும் என்கிறது குர்ஆன். உன் தாயினுடைய சொல்லை விட வார்த்தைக்கு நீ மேலே பேசக்கூடாதுங்கிறது குர்ஆன். வக்ஃபிது லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா வக்ஃபிது லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா. தாயை தந்தையை ஏறெடுத்து பார்க்கிறது, மீறி பேசுறது, சீ என்று சொல்லுவது அல்லாஹ்வினுடைய கோபத்தை வரவழைக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. என்ன செய்யணும்? வக்ஃபிது லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. குர்ஆன் சொல்லுகிறது, அழகிய வார்த்தையில் அவர்களோடு கௌலன் கரீமாங்கறான். a wonderful word, a respectable word. உன் முதலாளிட்ட நீ யார பெரியவன் நினைக்கிறியோ அவன்கிட்ட என்ன வார்த்தை பேசுவாயோ அதைத்தான் உன் தாய் தந்தை இடத்திலே பேச வேண்டும். நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனர், நான் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னா, நீ வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பை கழட்டி வைக்கிறாயே, அங்கே உன்னுடைய கௌரவத்தை, நீ ஒரு கம்பெனியினுடைய மேனேஜர், சிஇஓ, நான் பெரிய முதலாளி அப்படிங்கறத கழட்டி வச்சிட்டு அந்த தாய்க்கு பிள்ளையாகத்தான் வீட்டுக்குள்ள வரணுங்குது மார்க்கம். நான் சொல்றது விளங்குதா? அந்த தாய்க்கு பிள்ளையாகத்தான் வரணும். அந்த தாய் உன்னை டேன்னு கூப்பிடுவா. நான் மேனேஜர் தெரியும்ல அப்படிலாம் அங்க ஒன்றும் பேச முடியாதுங்குது.